சென்னை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 37 பேரில் 3 பேர் உயிரிழந்ததற்கு மாசடைந்த குடிநீரே காரணம் என்ற பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் அடுத்த பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் நேற்றிரவு மாநகராட்சி விநியோகிக்கும் குடிநீர் அருந்திய 37 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்லாவரம் மேட்டுத்தெரு, முத்துமாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குரோம்பேட்டை மருத்துவமனையில் 18 பேர் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் திரிவேதி மற்றும் மோகனரங்கம் என்பவர்கள் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. குன்றத்தூரைச் சேர்ந்த 54 வயதான திரிவேதி என்பவர் உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 83 வயது முதியவரும் மருத்துவமனையில் உயிரிழந்தார். நேற்று காலையில் எங்களுக்கு எப்பவுமே மார்னிங் 6 o'clock வாட்டர் வரும். ஸ்ட்ரீட் லைன் தான் அவங்க பிடிச்சிக்குவோம். பிடிச்சிட்டு ஆனால் பிடிச்சி வச்சுக்கோண்டே இவ்வளோ நாள் கிளியராக வர தண்ணி நேற்று எல்லோவாக தான் வந்தது. பட் தண்ணியும் வீட்டில் இருக்குது. இப்போ இதில் நாங்களாம் கேன் வாட்டர் தான் குடிப்போம். ஆனால் எங்கள் இப்போ இறந்து போனா பாருங்க, அவனுக்கு அந்த சின்னதுலேருந்தே பழகி போயிடுச்சு பலார் தண்ணி குடிச்சு. அவங்க ஒரு ஆள் தான் தண்ணியை குடிப்பான். காலையில் எப்போ போல டியூட்டிக்கு போயிட்டாப்புல. ஆனால் நைட்டு வர சொல்ல ஒன்றுமே குரல் இல்லை, கை காலெல்லாம் அப்படி சிலுத்து போச்சு, பேச்சே இல்லை. என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல. பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நைட்டு வந்தோம் குரம்பேட்டை ஜிஹெச்சுக்கு. செக் பண்ணாங்க, ஃபுல்லாக செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. ஒரு பாட்டில் ஏற்றிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டோம். வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இப்போ மறுபடியும் காலையில் அந்த ப்ராப்ளம் வந்தது. நான் நைட்டு ஃபுல்லாக யூரின் அப்படியே போயிட்டு தான் இருந்தோம். நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றிட்டு தான் இருந்தோம். மாற்றிட்டு இருந்து மறுபடியும் இந்த பிரச்சனை சொல்லிட்டு இப்போ எடுத்து வந்தோம். இப்போ செக் பண்ணதுக்கு இறந்துட்டாருன்றாங்க. அவங்க என்ன நேற்று கேட்டாங்க, இங்கே இருக்கிற கேசஸ் ஃபுல்லாக வாந்தி பேதி கேஸ் தான். நாங்கள் லேடி டாக்டர் நேற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களில் 14 பேர் புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாக கூறப்பட்டுள்ளது. கற்பகம் என்பவர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் 2 பேர் சொந்த விருப்பத்தின் பேரில் தனியார் மருத்துவமனைக்கு சென்றதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சிகளினுடைய அமளி காரணமாக மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதானி ஊழல் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்ற மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறித்து அவதூறாக பேசிய விவகாரம் குறித்து பாஜக எம்பி மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பல்லாவரத்தில் 3 பேரின் உயிரிழப்பிற்கான காரணம் பிரேத பரிசோதனைக்கு பிறகே தெரியவரும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 19 பேரை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்லாவரத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக கூறினார். இவர்களின் உயிரிழப்பிற்கான காரணம் பிரேத பரிசோதனைக்கு பிறகே தெரியவரும் என்று கூறினார். குடிநீரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம். அதுவும் கூட அந்த மலைமேடு என்கின்ற ஒரு டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு, அங்கிருந்து தான் இவர்களுக்கு குடிநீர் வருகிறது. எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக குடிநீர் மாதிரி பரிசோதனை முடிவுகள் என்பது வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். ஆனாலும் கூட இந்த பிரச்சனையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு மிக விரைவில் அந்த பரிசோதனை முடிவுகளை தர வலியுறுத்தவிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அவர் 3 பேரின் உயிரிழப்பிற்கு குடிநீர் காரணமாக இருக்கும் என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அதன் மாதிரிகள் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக கூறினார். 88 வயதான வரலட்சுமி என்பவர் ஏற்கனவே பல நாட்களாக படுத்த படுக்கையாக இருப்பவர். அவரும் இறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக
வரலட்சுமி என்பவர் 88 வயது நிரம்பி படுத்த படுக்கையாக இருக்கிறவர். அவர் இறந்திருக்கிறார். திருவீதியும் மோகனரங்கமும் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பெற்றிருக்கிறார். இவர்கள் இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனையின் முடிவில் நிச்சயம் தெரிய வரும். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் போதிய மருந்துகள் கையிருப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்ததாக மோகனரங்கன், திரிவேதி ஆகிய இருவர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் மருத்துவ முகாம் அமைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சுகாதாரமற்ற குடிநீரால் மக்களின் உயிரோடு திமுக அரசு விளையாடி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, குடிநீரை மிகுந்த கவனத்துடன் விநியோகிக்க வேண்டியது அரசின் கடமை என்று குறிப்பிட்டுள்ளார். புயல் கரையை கடந்ததும் குடிநீர், கழிவுநீர் குழாய்கள் இடையே எவ்வித கலப்பும் இல்லை என்பதை அரசு உறுதி செய்திருக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் சீரான சுகாதாரமான குடிநீர் மக்களுக்கு வழங்கப்படுவதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று மக்கள் நலன் குறித்து சிறிதும் அக்கறையின்றி செயல்படும் திமுகவால் நாள்தோறும் உயிரிழப்பு ஏற்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சேலம் அயோத்தியாபட்டினம் அருகே ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் சேலம் மாவட்டம் திருமணி முத்தாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் அயோத்தியாபட்டினம் ஒன்றியத்துக்குட்பட்ட எம் பாலப்பட்டி கோரத்துப்பட்டிக்கு இடையே உள்ள தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் எம் பாலப்பட்டியிலிருந்து கோரத்துப்பட்டி, வீராணம், பெருமாபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. எம் பாலப்பட்டியில் அரசு மருத்துவமனை, அரசு பள்ளி, நியாய விலைக்கடை உள்ளிட்டவை உள்ள நிலையில் அங்கு செல்ல முடியாமல் அருகில் உள்ள கிராம மக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். குறிப்பாக கோரத்துப்பட்டியிலிருந்து எம் பாலப்பட்டியில் உள்ள அரசு பள்ளிக்கு செல்ல 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளதால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். எனவே தரைப்பாலத்தை சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முன்னோடி மாநிலமாக விளங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான நிர்வாக குழுவின் 2வது கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையில் நம்மை தக்கவைக்கும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், தமிழ்நாடு காலநிலை பசுமை நிறுவனம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகியவை உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். இதுபோன்ற இயக்கங்கள், திட்டமிடுதல்கள் வேறு எந்த மாநிலத்திலும் எடுக்கப்படவில்லை என்றும், இந்த இயக்கங்களுக்கு கொள்கை வழிகாட்டவும் ஆலோசனை வழங்கவும் காலநிலை மாற்றத்திற்கான நிர்வாக குழுவை தமிழ்நாடு அரசு உருவாக்கி உறுப்பினர்களை நியமித்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நாட்டின் காலநிலை திட்டத்தில் முக்கிய தூணா விளங்குறது ஊரக நீர் பாதுகாப்பு. 2024-2025 ஆண்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் 5000 சிறிய நீர்ப்பாசன குளங்கள் அமைக்கப்படவிருக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் 2,39,701 இயற்கை வள மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.